அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் அம்மினி. தமிழோட இனியும் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வீட்டை எப்படி சுத்தம் செய்கிறதுன்றது தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிலவாசப்படியை தான் சுத்தம் செய்யணும். நிலவாசப்படியை தண்ணி தொட்டு துடைச்சிட்டு கோலமிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு 2 பக்கம் வச்சுருங்க. 2 விளக்கு எடுத்துக்கோங்க. அதை மண் விளக்கு சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு 2 பக்கம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மெயின் டோரை நல்லா துணியை வச்சு துடைச்சிருங்க. துணியை வச்சு துடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பெயிண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. அது பழசாக இருக்கட்டும் புதுசாக இருக்கட்டும், அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய டிசைன் இருந்தாலும் 5 மினிட்ஸில் நிலவாசப்படி துடைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பூஜை ரொம்ப நல்லா ஒட்டரை அடிச்சிருங்க. வீடு ஒட்டரை அடிக்க முடிஞ்சால் ஃபுல்லாக ஒட்டரை அடிச்சிருங்க. இல்லைன்னா பூஜை ரூமை மட்டும் நல்லா ஒட்டரை அடிச்சிருங்க. எந்த தூசி தும்பு இருக்கக்கூடாது. பூஜை ரூமை நல்லா துடைச்சிருங்க. அதே போல் எல்லா பூஜை ரூம் ஃபோட்டோவும் எடுத்து நல்லா துடைச்சி முன்னாடி பின்னாடி சைடில் எல்லாம் ஒரு துணியை சுத்தமான துணியை வச்சு துடைச்சிருங்க. துடைச்சிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் மஞ்சள் குங்குமம் எப்படி வைக்கணுன்னா, ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. மஞ்சள் 1 டீஸ்பூனும் சந்தனம் 1 கட்டியும் போட்டுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தண்ணி ஊற்ற மாட்டேன், பன்னீர் தான் போட்டு கரைச்சிருவேன். அப்போ தான் வாசனையாக இருக்கும். இன்னமும் எனக்கு வாசனை வேணுன்றவங்க ஒரு பிஞ்சு ஜவ்வாதை ஆட் பண்ணிக்கோங்க. என்றைக்குமே பூஜை ரூம் வாசனையாக இருந்தால் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பன்னீர் தான் ஆட் பண்ணி போட்டு வைப்பேன். இன்றைக்கி நான் போட்டு அழகாக வைக்கணும், ரவுண்ட் ஷேப்பில் வைக்கணுன்றதுக்காக குல்ஃபி ஸ்டிக் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் போட்டு வைக்கிறேன். ஒரு பக்கம் சந்தனம் தொட்டு போட்டு வச்சுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குங்குமம் தொட்டு போட்டு வைக்கிறேன். நல்லா வட்டமாகவும் அழகாகவும் பார்க்கவும் நல்லாயிருக்கும். நீங்கள் என்கிட்ட குல்ஃபி ஸ்டிக் இல்லைன்றவங்க ஒரு பட்ஸ் எடுத்து போட்டு வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பூஜை சாமானெல்லாம் நல்லா கழுவிடுங்க. என்ன பண்ணணுன்னா, பூஜை சாமான் கழுவ உப்பு, புளி, அப்புறம் சபீனா பவுடர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியாக 5 மினிட்ஸில் எவ்வளோ பூஜை சாமான் இருந்தாலும் ஈஸியாக வளைக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பீதாம்பரி பவுடர். பீதாம்பரி லிக்யூட்லேயும் வருது. நான் பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணுறேன். லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து தேய்ச்சிங்கனாவே எப்பேற்பட்ட அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாம் போயிடும், க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கும் இதே போல் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா வடக்கை பார்த்து ஒரு விளக்கு ஏற்றுவேன். அந்த ஒரு விளக்கு மண் விளக்கு வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு வச்சு அதுக்கு மேலே ஒரு விளக்கு வச்சு அதில் நெய்யும் ஊற்றி திரி போட்டு டெய்லியும் விளக்கேற்றி பாருங்கள். வடக்கை பார்த்து ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், மகாலட்சுமியாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் என்றைக்கு நிலச்சிருப்பாங்க, நோய் நொடி இல்லாமல் நல்லாயிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விளக்கேற்றணும். நல்லா வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக பழிக்கும். மறக்காமல் பூஜை ரூம் டோரை துடைச்சி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைங்க. இது எல்லாமே பண்ணிக்கோங்க. அதே போல் பூ வாங்கி வச்சுக்கோங்க. மாவில் தோரணமும் வாங்கி வச்சு